தலைவர். நமது சமுதாயத்தின் மீது நல்ல ஒரு பற்று கொண்டவர். சமுதாய பிள்ளைகளுக்காக நிறைய உதவிகளை செய்யக்கூடிய அன்பு நண்பர் மோகன் அவர்களை திருத்துறையாற்ற படிக்கும். இளங்கோ வடிகள் ஏந்திய தமிழே, கம்ப நாடன் கண்ட தமிழே, வள்ளுவன் வழியில் வளர்ந்த தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கோடிகளில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போது உற்சாக மனசுக்குள் கச்சேரி கட்டுவதை காலமெல்லாம் உணர்கிறேன். என் பேரழகு தாய் தமிழ் மொழிக்கு இந்த பிஞ்சு இறை தமிழ் மகனின் முதல் வணக்கம். சீங்கை நீர் புதராத செம்மறி குட்டிகளை மூங்கில் சென்றெடுத்து முடுக்கி திரிந்தவன் தான். சீங்கை நீர் புதராத செம்மறி குட்டிகளை மூங்கில் சிமிரெடுத்து முடுக்கி திரிந்தவன் தான். கருவ மரத்தோரம் கட்டி வச்ச வெள்ளாட்டை உருவ செறிதாழ்த்தி உணவு கொடுவன். ஆடு கலை அறிந்தவர்கள் ஆடு களமும் அறிவும். ஐந்தறிவுள்ள ஆடுகளின் காதுகளை வைத்தே கணக்கு போடும் சாஸ்திரியர்கள் நம் பாட்டனர்கள். ஆனால் இன்று நம் பாட்டனர்கள் வைத்த இளையர்கள் என்ற ஒரு பெயரை மீட்பதற்கே இத்தனை பெரும் தியாகங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த இடையோர் விருதுகளின் கருத்தரங்கிற்கு வந்து அமைதி காத்து வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து இடையர் விருதுகளின், அதாவது நுண் தொலைபேசி மூலியமாக ஒருமித்த மனக்கருத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற பதிவுகளை பகிர்ந்து அதில் ஒருமித்த மனக்கருத்து உள்ள இங்கு அமர்ந்திருக்கின்ற இடையர் விருதுகளின் அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை மீண்டும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் நம் இடையர்கள் யாதவர்கள் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், நம் இருக்கும் பகுதிகளில் நம் செய்கின்ற அனைத்து அரசு மற்றும் அரசியல் நிகழ்வுகளில் நம்முடைய பெயரோடு இந்த இடையர், கோனார், ஆயர் என்ற பெயர்களை நாம் சேர்த்துக் கொண்டாலே நம் இடையர்கள் தான், ஆயர்கள் தான், கோனார்கள் தான். எனவே நாம் செய்யும் ஒரு நிகழ்வுகளிலும் இப்ப என் பேர் மோகன், மோகன் கோனார். இப்ப நாங்க போடுற பத்திரிகைகள் எல்லாம் கூட திருமண பத்திரிகைகள் குப்புசாமி கோனார், மகன் தனபால் கோனார், மகன் குப்புசாமி கோனார், குப்புசாமி இடையன். அவங்கவுங்க வரலாறு, அவங்கவுங்களுடைய பங்காளிகளுடைய பெயர் என்ன வருதோ அதை போல இட்டும். மற்றும் இது மட்டுமே நமக்கு சாத்தியம் கிடையாது. நம்ம இருக்கின்ற பகுதியில் அனைத்து சமுதாய மக்களும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் வகையில் நம்ம எண்ணம் முற்போக்கு சிந்தனையில் ஏற்பட்டு அவன் நம் சமுதாயத்தை பற்றி பேசுவதை விட அவன் பேச வேண்டும். உங்கள் கிராமத்தில் யாருப்பா தலைவர்னா கோனார் தலைவர், அவன் யாரா இருந்தாலும் அவன் சொல்லுவான் ஒரே வார்த்தை, குப்புசாமி கோனார் தலைவருங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவான். ஸோ அது போன்ற நம்மோடு நம் பகுதியில் இருப்பவர்களோடு ஒத்துழைத்து வாழ்ந்து நல்ல பதவிகளையும் நல்ல நிலைமையில் வந்தால் இன்னும் சரியாக இருக்கும் என்னுடைய கருத்து. இந்த கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.